ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு கார்த்திக் டாக்ஸ். இன்றைக்கி பங்களா எபிசோடோட 10வது பாகத்தை பார்த்துடலாம். கண்களை நன்றாக துடைத்து விட்டபடி ஜோசப் ஃபர்குஷன் கையில் இருந்த கண்ணாடி டம்ளரை மீண்டும் பார்த்தால், சாரம்மா வாயருகில் கொண்டு போகும்போது டம்ளர் எப்படி காலியாகிறது? அவளுக்கு ஒன்றுமே புரியவில்லை. ஒரே ஆச்சரியமாக இருந்தது. மறுபடியும் அதை பார்க்க நினைத்து மீண்டும் டம்ளரின் பாதியை பிராந்தியால் நிரப்பி மீதியை தண்ணீரால் நிறைத்தாள். இதை கவனித்த டாக்டர் அவளை பார்த்து சிரித்தான். என்ன சொல்வது என்று யோசித்து கொண்டிருந்தாள். சாப்பிடாமலேயே டம்ளரில் இந்த பிராந்தி எப்படி காணாமல் போயிற்று என்று அவரிடம் கேட்க முடியுமா? இதை வெளியே சொன்னால் யாராவது நம்புவார்களா? சொன்னால் நானும் பிராந்தி சாப்பிட்டுட்டு இருக்கேன் என்று தான் சொல்வார்கள். சாரம்மாவின் கணவர் ஒரே தமாஷ் பேர்விழி. கொஞ்சம் தானே சாப்பிட்டீர்கள், பிறகு ஏன் 2 டம்ளரை அப்படியே வைத்து விட்டீர்கள்? சாரம்மா டாக்டரிடம் கேட்க, நான் சாப்பிடுகிறேன் என்றான் அவன். தனக்கும் ஒரு டம்ளரில் சிறிதளவு ஊற்றிக்கொண்டு அதை சாரம்மா குடித்தாள். பிராந்தி உள்ளே போன உடனேயே அவளுக்கு லேசாக தலை சுற்ற ஆரம்பித்தது. தன்னை ஒருநிலைப்படுத்தி கொள்ள அவளால் முடியவில்லை. கொஞ்சம் தானே குடித்தோம், இதென்ன நிறைய குடித்தது போல் தெரிகிறது என்று. என்ன திருமதி சாக்கோ, உடலெல்லாம் வேர்க்கிறது? டாக்டர் கேட்டார். தலை சுற்றுவது போல தெரிகிறது. இதை கேட்ட டாக்டர் சிரித்தான். தனது சக்தியால் தனது டம்ளர் இருந்த பிராந்தியை சாரம்மாவின் டம்ளருக்கு மாற்றியது அவளுக்கு எப்படி தெரியும்? என்றோ ஒரு நாள் தான் என் மனைவி சாப்பிடுவாள் என்றான் சாக்கோ. கடிகாரத்தில் அப்போது மணி 10. நேரம் அதிகமாகி விட்டது போல் தெரிகிறது என்றான் டாக்டர். அப்படியும் தாங்கள் தூங்க மணி 12 ஆகிவிடும். என் கணவர் அதுவரை படுத்து கொண்டிருப்பார். நீங்கள் படியுங்கள், நான் வேண்டுமானால் தூங்கப் போகிறேன் என்றவரை டாக்டர் எழ, சாரம்மா எழுந்து மேஜையின் மீதி இருந்த டம்ளரை சாமான்களை எடுத்து ஒழுங்குபடுத்த தொடங்கினாள். சாக்கோவும் எழுந்து கைகளை கழுவி துடைத்து கொண்டு படிக்கும் அறைக்கு போனார். டாக்டர் தூங்குவதற்கு ஒரு அறையை சாரம்மா ஒழுங்குபடுத்தி கொடுத்தாள். டாக்டருக்கு அறையும் காட்டினாள். சாக்கோ எப்போது தூங்குவார்? டாக்டர் சாராவிடம் கேட்க, மணி 12 அடிக்கும் சத்தம் கேட்டபோது தான் அவருக்கு தூக்கமே வரும். அப்படியா என்று கேட்டவாறு டாக்டர் கடிகாரத்தை பார்த்தார். அதில் இருந்த நிமிடமும் உடனே வேகமாய் சுற்ற ஆரம்பித்தது. டாக்டர் படுக்கையில் படுத்தான். சாக்கோ தன் அறையில் படித்து கொண்டிருந்தான். பிராந்தி குடித்ததால் தலை லேசாக சுற்ற படிப்பு மெதுவாகத்தான் நடந்தது. அப்போது கடிகாரத்தில் மணி 12 அடிக்கும் சத்தம் கேட்டது. சாக்கோ மணியை எண்ணினார். சரியாக 12. அதற்குள்ளாவே மணி 12. சந்தேகத்துடன் மனைவியை பார்க்க சரியாகவே இருந்தது. அது மணியை பார்த்தவுடன் அவருக்கு தூக்கம் வர ஆரம்பித்தது. பிராந்தி வேறு சாப்பிட்டிருந்ததால் மயக்கம் ஒரு பக்கம். தனது படுக்கை அறையை கட்டிலில் வந்து படுத்தவுடன் சாக்கோ தூங்கி போனார். அருகில் வந்த சாரம்மா தன் கணவனை தொட்டு அழைத்தாள். நன்றாக தூங்கிவிட்டபடியால் அவர் அசைந்து கொடுக்கவே இல்லை. கதவை நன்றாக மூடிவிட்டு சாரம்மா டாக்டர் இந்த அறையை நோக்கி நடந்தாள். டாக்டரும் தூங்கவில்லை. அவளை பார்த்தவுடன், திருமதி சாக்கோவா? இல்லை, சாரா என்றாள் அவள். தன் கைகளால் அவளை அருகே இழுத்து அவள் போட்டிருந்த நைட்டியை கட்டினான். மங்கலான சிறிய விளக்கின் வெளிச்சத்தில் அவளை பார்த்தான். பிறகு தன் கையால் அவளது உடலை தடவினான். பல காலமாக தன் கணவரிடம் திருப்தி காணாத சாரா இப்பொழுது டாக்டரின் உறவில் மிகவும் திருப்தி அடைந்தாள். அவளது ரத்தம் சூடேறி தணிந்தது. ஆனால் டாக்டர் எப்பொழுதும் அலட்டிக்கொள்ளாமல் மிகவும் சாதாரணமாக இருந்தான். சாரா உடலில் வெறி உச்சக்கட்டத்திற்கு போயிற்று. அப்போது கடிகாரத்தில் மணி அடித்தது. இப்போது தான் மணி 12 ஆகிறது. முதலிலேயே 12 மணி அடித்தது, இப்போது என்ன மீண்டும் அடிக்கிறது? சாரா வியப்புடன் கேட்டாள். இப்போது தான் சரியாக மணி 12. அப்படியா? ஏன்? அவள் கேட்கிறாள். அதெல்லாம் யாருக்கு தெரியும் என்று சொல்ல டாக்டர் சாரா கழுத்தை மெதுவாக தடவிவிட அவள் படுக்கையில் மயக்கத்தோடு விழுந்தாள். அந்த நேரத்தில் டாக்டரின் கடவாயில் 2 கோரப்பற்கள் தோன்றின. ஓனாயின் பற்களைப் போல இருந்தன. அந்த பற்கள் அவள் கழுத்தில் பதிய இரத்தம் பரவலாக வந்தது. அது அப்படியே டாக்டர் குடித்தான். சில நிமிடங்களில் தன் தலையை விலக்கி கொண்டு தன் உதடுகளை ஒரு மாதிரியாக சரியாக்கி கொண்ட டாக்டர் தனது இடக்கையால் அவளது கழுத்தை லேசாக தடவி கொடுக்க காயங்கள் மறைந்துவிட்டன. பிறகு மெதுவாக அவளது நைட்டியை அவளுக்கு அணிவித்து அவளை தன் தோளில் சுமந்து கொண்டு சாக்கோவின் அருகே போனான். அங்கே சாராவை சாக்கோவின் அருகே படுக்க வைத்துவிட்டு தன் அறைக்கு திரும்பிய டாக்டர் தன் கட்டிலில் அமர்ந்தான். மறுநாள் காலை சற்று நேரம் கழித்து தான் சாரா எழுந்தாள். உடம்பில் அசதி நிறைய இருந்தது. வேலைக்காரி சீக்கிரமாகவே வேலைகளை செய்ய ஆரம்பித்திருந்தாள். ஒரு டம்ளர் பாலை அவள் பருகிவிட சாரா காஃபி எடுத்துக்கொண்டு டாக்டரின் அறைக்கு நுழைந்தாள். காஃபி? ஏன், எழ நேரமாகிடுச்சா? ஒன்றுமில்லை, அசதி என்று அவள் சொல்ல டாக்டர் தனக்குள் சிரித்தான். சாராவிற்கு இப்போது வெட்கம் திடீரென வந்தது. மாலை வந்தால் எல்லாம் சரியாயிடும் என்றான் டாக்டர். அதன் அர்த்தம் அவளுக்கு புரியவில்லை. சாக்கோவுடன் டாக்டரும் கல்லூரி போனான்.
அவருக்கு தன்னுடன் வந்த ஃபெர்குசன் ஒரு நல்ல வேலை வாங்கித்தர ஆசை வழியில் பார்த்தவர்களிடம் டாக்டரை அறிமுகப்படுத்தி வைத்தார். கல்லூரியில் டாக்டர் ஃபெர்குசனுக்கு ஒரு விசிட்டிங் ப்ரொஃபஸர் உத்தியோகத்தில் ஏற்பாடாயிற்று. இதோட இந்த 10வது பாகம் முடியுது. மீண்டும் அடுத்த பாகத்தை நாளைக்கு பார்க்கலாம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.